Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Girias family, இது நம்ம family. அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி. வருண் நடிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஷ்வா இஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Amazon Prime. சோஷியல் மீடியா திறந்தாலே வந்து அந்த ஏடிஹெச்டினா என்ன? ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஏன்னா ஒரு செலிபிரிட்டி வந்து ஓப்பனாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன கான்டெக்ட்ஸில் என்ன சுச்சுவேஷனில் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு ஏடிஹெச்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானவங்களுக்கும் இருக்குது. அதோட தே கேன் ரன் த ஷோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கே அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுனா ஸோ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு நோய், அது வந்து ஒரு டிசீஸ், அதுக்கு என்ன கியூர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். சைக்கலாஜிக்கலாக நிறைய நோய்கள் இருக்க தான் செய்யுது. பட் இது வந்து நோயின்னு சொல்ல முடியாது. பட் அந்த 30+ இருக்காங்க, 40+. இப்போ ஃபஹத் சாரே சொன்னார் எனக்கு 41 ஏஜில் தான் கண்டுபிடிச்சேன், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. 41 ஏஜில் பேர் வச்சுருக்காங்களே ஒழிய அவருக்கு முன்னாடி இருந்திருக்கும். அந்த கூகுள்லாம் சர்ச் பண்ணி இப்போ ஃபஹத் சார் சொன்னோன்னா ஏடிஹெச்டினா என்ன அப்படின்னு போட்டு வர எல்லாத்துலேயுமே நமக்கு சிம்டம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் போகுது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி தான் கோவப்படுறோம், நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப ஹைப்பராக இருக்கும். ஸோ அது 3 பேசிக் பாயிண்ட் இது இருந்தால் நீங்கள் வந்து யூஆர் டயக்னோஸ் வித் ஏடிஹெச்டி அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம் நீங்கள்? பட் தேர் நாட் பேட் பீப்புள். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நல்லதுக்கு தான் பேசுகிறேன், அதனால கேட்டுக்கோ ஏன் அந்த மாதிரி பேசுவாங்க. அது பார்ட்னருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். Hi guys, it's Barney here from Little Talks. We have Chennai பிரபல சைக்காலஜிஸ்டான டாக்டர் அபிலாஷா அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராகவே இருக்கேன். ஸோ சோஷியல் மீடியா திறந்தாலே வந்து அந்த ஏடிஹெச்டினா என்ன அப்படின்ற விஷயம் தான் நிறைய பேர் வந்து கேள்வியாகவே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்டர் ஒரு பப்ளிக் ஃபோரமில் வந்து அதை பிரேக் பண்ணதே எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஏன்னா ஒரு மென்டல் ஹெல்த் பற்றி, ஏன்னா நம்ம ஒரு ஆக்டரோட லைஃப் ஸ்டைலில் லக்ஸூரியஸாக இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இருந்திருப்போம். ஒரு டேபுவை பிரேக் பண்ணி மென்டல் ஹெல்த் பற்றி பேசுறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யுவர் தாட் அபவுட் ஏடிஹெச்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மிஸ்டர் ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி தான் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு செலிபிரிட்டி வந்து ஓப்பனாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன கான்டெக்ட்ஸில் என்ன சுச்சுவேஷனில் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. பட் அதனால் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆகுது, அதனால் எல்லாரும் அந்த அவேர்னஸ் எடுக்கிறாங்கன்றப்ப இட்ஸ் ரியலி வெரி யூஸ்ஃபுல் திங். First of all, ADHD அப்படின்னா attention deficit hyperactivity disorder. It's a neurodevelopmental disorder. It's a condition basically. So இதில் என்ன ஆகும், attention deficit. ஸோ ஒரு விஷயத்து மேலே கவனம் செலுத்த முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவிட்டினா ரொம்ப துருத்துருன்னு, ரொம்ப மேனியாக்கா, ரொம்ப இம்பல்சிவாக இருப்பாங்க, அது ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஸோ இது ரெண்டும் கலந்தது தான் வந்து ADHD. இது வந்து ஆக்சுவலாக அவ்வளோ பயப்படுற சில பேர் தம்ப்நெயில் போட்டிருக்காங்க, கொடூரமான நோயா பயமாக இருக்குது அப்படிலாம் அது ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ வெரி மேனேஜபிள் இஷ்யூ தான். நிறைய பேருக்கு ADHD இருக்குது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானவங்களுக்கும் இருக்குது. அதோட தே கேன் ரன் த ஷோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கே அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுனா ஒரு 3 வயசு குழந்தைக்கே இது ஆரம்பிக்கும். ஸோ ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில் தூத்துன்னு ஓடிட்டே இருக்கும், ஒரு இடத்துல உட்காராது, நோயின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல கவனம் செலுத்த முடியாது, மார்க்ஸ் கூட பெருசாலாம் ஸ்கோர் பண்ணாது. ஸோ அந்த குழந்தைக்கு ADHD இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூஸ்வலி வாட் ஹேப்பன்ஸ், டீன் தாண்டதுக்கு முன்னாடியே ADHD தானாகவே சரியாயிடும். ஓகே, ரொம்ப ரேர் கேஸில் தான் அடல்ட்ஹுட்லேயும் அது ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க, ரொம்ப கோவம் வரும், இம்பல்சிவ், டக்குன்னு பண்ணிடுவாங்க, டக்குன்னு ஏதாவது பேசிடுவாங்க, ஒரு இம்பல்சிவ் பையிங், ஒரு சட்டை வாங்கணும்னு போயிட்டு 10 சட்டை வாங்கிட்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி பிஹேவியர்லாம் இருக்கும். அண்ட் அவங்களால பெருசாக டைம் மேனேஜ் பண்ணுறதோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ன்ற கான்செப்டே அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அண்ட் யூஸ்வலி வி கால் தம் நியூரோ டைவர்ஜென்ட். அதாவது நியூரோ டிப்பிக்கல்ன்றது நார்மலாக எல்லாரும், நியூரோ டைவர்ஜென்ட்ன்றது இந்த நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி. ஸோ தே ஆர் நாட் த யூஷுவல், தே ஆர் சம்திங் அன்யூஷுவல். அது தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களோட வே ஆஃப் திங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக அவங்க தப்பு கிடையாது, அது டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஸோ நிறைய பிரபலமான ஆட்கள், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள் ADHDயோட இருந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு நோய், அது வந்து ஒரு டிசீஸ், அதுக்கு என்ன கியூர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். இது பிஹேவியரல் டிஸார்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே மக்கள் போல இது ஏதோ ஒரு நோய் இருக்குது போல அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது உங்களோட கிளாரிஃபிகேஷன் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க?
நிச்சயமாக இது நோய் கிடையாது. சைக்கலாஜிக்கலாக நிறைய நோய்கள் இருக்க தான் செய்யுது. பட் இது வந்து நோயின்னு சொல்ல முடியாது. இது கண்டேஜியஸும் கிடையாது. ஒரு ADHD இருந்தால் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. பட் இது வந்து ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் இருக்கும். ஸோ ஃபேமிலியிலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரீசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் மதர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வரும். இல்லை இந்த கலர் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்ற தாய்கள் அந்த குழந்தைகளுக்கு வரும். அண்ட் இன் ஜென்ரலே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களோட குழந்தைகளுக்கு ADHD வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ரீசன்ஸே ஒழிய தொற்று நோய் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் இது நோயே கிடையாது, தொற்று நோயும் கிடையாது. அவங்களுக்கு கவன சிதறல் இருக்கும், கவனம் கொடுக்க முடியாது. இதுலேயும் வந்து ஆண் பெண் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பெண்கள் வந்து நிறைய அந்த இன்அட்டென்டிவாக இருக்கிறது, ரொம்ப சாபராக இருக்கிறது அப்படி போயிடுவாங்க. ஆண்கள் வந்து இம்பல்சிவாக இருக்கிறது, ஆங்கர் ரொம்ப வெண்ட் அவுட் பண்ணுறது, ஈவன் பேட் ஹேபிட்ஸ் நிறையா எடுக்கிறது. ஏன்னா அவங்களால தாங்க முடியாது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறனால, ஃபிஜிட்டியாக இருக்கிறனால, அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றனால தே வில் கெட் இன் டு தேட். அண்ட் இந்த ADHD இருக்கிறவங்களுடைய மைண்டே ரொம்ப தூரத்தில் இருக்கிற சத்தம் கூட அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து தன்னை டார்கெட் பண்ணி நேக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறனால சடார்னு கோவம் வரும், ரியாக்ட் பண்ணிடுவாங்க, உடனே அதுக்கு முடிவு பண்ணிடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவசர புத்தி இருக்கும். ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க அந்த டீனேஜ்லயே அது வந்து குணப்படுத்தலாம். ஐ மீன் அது பிஹேவியராவே அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படி. பட் அந்த 30+ இருக்காங்க, 40+, இப்போ ஃபஹத் சாரே சொன்னாரு எனக்கு 41 ஏஜ்ல தான் கண்டுபிடிச்சேன், அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி. 41 ஏஜ்ல பேர் வச்சிருக்காங்களே ஒழிய அவருக்கு முன்னாடி இருந்திருக்கும். they found it only then. ஓ சடனா அது அப்படி வரவே வர திடீர்னு அப்படி ஓவர் நைட்ல பாப்பப் ஆகிற விஷயம் இது கிடையாது. அவர் வந்து படிச்சிருப்பாரு, அங்கங்க படிச்சு நமக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்கே அப்படின்னு அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அஃப்கோர்ஸ் நம்ம நாட்டில் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் ரொம்ப 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 புவர். ஸோ அந்த வகையில் வந்து இதை அவர் கண்டுபிடிச்சதுன்றதே அவருக்கே வந்து இது ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். அதனால தான் அவர் சபையில் சொல்லியிருக்காரு. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ADHD ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம் தான். குழந்தைகளுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டீனில் சரியாயிடும். பட் எந்த குழந்தைகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லை அடல்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பாதிக்குது, அவங்க பிஹேவியர்னால இன்னொருத்தவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது, அவங்களுடைய எஃபிஷியன்சியை கரெக்டாக அவங்களால ரூட் அவுட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் படிப்பில் வந்து சரியாக இல்லை வேலை இடத்துல வந்து ரொம்ப சிதறல் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா we can correct them. எப்படின்னா சில கேசஸில் மெடிக்கேஷன் தேவைப்படும். என்னன்னா அவங்களோட இம்பல்சிவிட்டியை குறைக்கிறதுக்கு, அந்த மேனியாக் பிஹேவியரை குறைக்கிறதுக்கு. அண்ட் இதனால் ஏற்படக்கூடிய செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இந்த குழந்தைகளை நம்ம வந்து மற்ற குழந்தைங்க டார்கெட் பண்ணுவாங்க, புலி பண்ணுவாங்க. அப்போ அதனால் அந்த குழந்தைங்களோட செல்ஃப் எஸ்டீம் பாதிக்கப்படும். அதனால் ஆங்ஸைட்டி வரும், அதனால் டிப்ரெஷன் வரும். ஸோ இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷனுக்குலாம் வந்து மெடிக்கேஷன் கொடுத்து சரி பண்ணலாம் இஃப் இட் இஸ் சிவியர் கேஸ். இல்லை மைல்டு தான் அப்படின்னா சைக்கோ தெரப்பிலேயே CBT இருக்குது, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது, அப்புறம் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் வச்சும் நம்ம சரி பண்ணலாம். சரி பண்ணுறதுனா நோயை சரி பண்ணுறது இல்லை, அந்த கண்டிஷனை நம்ம மாடிஃபை பண்ணுறோம். வி கால் திஸ் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். ஸோ அப்படி பண்ணிக்கிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு ஷெடியூல் போடுவோம், டைம் ஷெடியூல் போடுவோம், நீங்கள் ரிமைண்டர் வச்சுக்கோங்க உங்கள் ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒன்றா மைன்யூட்டாக ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு தெரப்பி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணும்போது இட் ஒன்ட் பாதர் தேர் ரொட்டீன் லைஃப். அண்ட் அந்த கூகுள்லாம் சர்ச் பண்ணி இப்போ ஃபஹத் சார் சொன்னோன்னா ஓ ADHD தான் என்ன அப்படின்னு போட்டு வர எல்லாத்துலேயுமே நமக்கு சிம்டம் இருக்குது போல அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் போகுது. ஏன்னா ஓ நம்ம இந்த மாதிரி தான் கோவப்படுறோம், நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப ஹைப்பராக இருக்கும். ஸோ அது 3 பேசிக் பாயிண்ட் இது இருந்தால் நீங்கள் வந்து யூஆர் டயக்னோஸ் வித் ADHD அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம் நீங்கள்? Whatever it is, self-diagnosis is always not recommended. நீங்கள் வந்து if even you doubt, உடனே வந்து ப்ரொஃபஷனல் சீக் பண்ணுறது தான் நல்லது. ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப வந்து இரிட்டேட்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஃபிஜிட்டியாக இருப்பாங்க, எதையாவது நோண்டுறது நடக்கிறது, அவங்க பிஹேவியர் வச்சு நம்மளுக்கே தெரியும் ஏன் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். மூணாவது அவங்களால கவனத்தை ஒரு நிலைப்படுத்த முடியாது. அது எதாக இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தா கூட நம்ம அங்கே இருக்கணும் இல்லையா, மைண்டு திடீர்னு அலப்பாஞ்சிட்டு ஒரு 10 சீனுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துச்சுன்னா தென் யூ ஆர் டிஸ்ட்ராக்டட். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க முடியுது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, கொடுக்க முடியலன்னா இட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ ADHD பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு ADD மட்டுமே இருக்கும், அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர் மட்டுமே இருக்கும், அதில் வெறும் கவன சிதறல் தான் இருக்கும். ADHD வரும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் சேர்ந்து வரும். ஸோ அது எதுன்னு கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறது நல்லது. அண்ட் இன் ஜென்ரலே வந்து இது இல்லைனாலும் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வைங்களேன், அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வெறும் ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கவங்க அதை சரி பண்ணிக்கலாம்.
இதுக்குள்ள வருதுன்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே அது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எஸ், இது எப்படி வருது ஆக்சுவலாக? இந்த சைல்ட்ஹுட்லேருந்தே நம்மளுக்கு இந்த பிஹேவியர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்தாலும், பட் ஏன் ஏடிஹெச்டி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நம்ம லைஃப்ல வருது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. அது எதனால அவங்க அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்ற. அதான் நான் சொன்ன மாதிரி இதுக்கு பர்டிகுலர் ரீசன் ஒண்ணுமே கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் இந்த பிரெக்னெண்டா இருக்கிறப்பவே ஸ்ட்ரெஸ்டா இருந்தாங்க, இல்லை சரியா அவங்களுக்கு வந்து மேல் நியூட்ரிஷன், இல்லை ஃபுட் கலர் நிறையா இன்டேக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரீசன்ஸ், இல்லை ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இன்டியூஸ்டுன்றப்ப இந்த அடல்ட்ஹுட்டில் இருக்கும் ஏடிஹெச்டி. அதை இன்டியூஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா, ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இன்டியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு வேலை இடத்துக்கு போகிறாங்க, திட்டாங்க அவங்க பாஸ் அப்படின்னா ட்ரிகர் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்குவாங்க, ரொம்ப வந்து ஹிஸ்டரிக்கலாக நடந்துக்குவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு சோகமாக இருப்பாங்க. இதுவும் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டினாலையும் வரலாம், பைப்போலார்லையும் வரலாம். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிறதுக்கு தான் நான் சொன்னேன் யூ நீட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஆமா, ஏன்னா நம்ம கூகுளில் பார்க்கறது பாதி பேர் வந்து முதல்ல வந்து கோல்டானா கூட கூகுள் ஏன் வருது அப்படின்ற மாதிரி முதல் தவறு அதுதான். அதுல வந்து நான் இன்னொன்னும் சொல்றேன், நீங்க கூகுள்ல போயிட்டு சும்மா பாத்தீங்கன்னா அங்க மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்க எப்படி பிரிப்போம்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட், ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டியில், ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா தான் we can label it அப்படின்றதுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாரும் கூகுள் பார்க்கும்போது நமக்கும் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் ஆடட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு செல்ஃபோன் கொடுக்காதீங்க. ரொம்ப 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப பார்க்கும்போது இட் வில் அஃபெக்ட் இட்ஸ் அ நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்னா நியூரலாஜிக்கலி தேர் கெட்டிங் அஃபெக்டட் இல்லையா? அப்போ அங்கேயும் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால ஏடிஹெச்டி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஜங்க் ஃபுட்டும் ஒரு ரீசன் தான். ஓகே. அண்ட் எஸ், இப்போ இந்த லைஃப் ஸ்டைல், இப்போ ஒரு 30+ ஏஜ் இருக்க ஒரு மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் ஒரு ஏடிஹெச்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் தேவை. ஸோ அதை பற்றி சப்போர்ட்டிவ் பார்ட்னர் மட்டும் இல்லை, ஃபேமிலியே சப்போர்ட்டிவாக இருக்கணும் ரைட் ஃப்ரம் தேர் சைல்ட்ஹுட். அவங்க வந்து இவங்களை ஒதுக்கி இவங்களை கார்னர் பண்ணி லேபிள் பண்ணி அப்படிலாம் பண்ணால் தே மைட் டேர்ன் இன்டு ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டிஸாக மாறிடுவாங்க. அதனால் அவங்கள தட்டி கொடுத்து எல்லா ஏடிஹெச்டி பசங்களுக்கும் ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கும். தே வில் பி குட் அட் சம்திங். அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து டெக்னாலஜி விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் அவங்கள வந்து பெரிய ஆளாக்குனீங்கன்னா தே கேன் கம் வெல். ரெண்டாவது கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டெல்லாம் தே கேன் டூ வெரி வெல். ஏன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் ரொம்ப இமேஜினேஷன் இருக்கிறனால கிரியேட்டிவிட்டியில் ஈஸியாக அவங்களால கொண்டு வர முடியும். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இன்னொருத்தவங்க சப்போர்ட் இல்லைன்னா கோவப்படுவாங்க. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஒருத்தவங்க கிட்ட எதிர்பார்க்குற அந்த டைமோ இல்லை அந்த புரிஞ்சுக்கிறதோ அண்டர்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷனோ இவங்ககிட்ட நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் பேசுவேன், நீ கேட்டுக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். பட் தேர் நாட் பேட் பீப்புள். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், உன் நல்லதுக்கு தான் பேசுகிறேன், அதனால கேட்டுக்கோ ஏன் அந்த மாதிரி பேசுவாங்க. அது பார்ட்னருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஸோ இவங்களுடைய கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பார்ட்னர் ஷுட் சப்போர்ட். சரி, அவருக்கு தான் இந்த கண்டிஷன் இருக்குல்ல, பரவாயில்ல, இல்லை அவளுக்கு தான் அப்படி தோணுது இல்லை, விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா ப்ராப்ளம் வராது. ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்தா பிரச்சனை. நிறைய பேர் நிறைய டிசிஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் கூட நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சொசைட்டில வந்து எப்படி அதை மாத்துது ஒரு தாயை ஒரு விஷயத்தை அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ வாட் யூ வாண்ட் டு சே டு தெம் இந்த சோஷியல் மீடியா டாக்ஸிசிட்டி அப்படின்ற விஷயம்?